சூப்பரான டேஸ்ட்டில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக சேமியா பிரியாணி செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 10 முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து மீதி இருக்க எண்ணெயில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு கூட 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு 2 தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதங்கின பிறகு 1/2 கப் பொடியாக நறுக்கின கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் உருளைக்கிழங்கு, 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்த பிறகு இந்த தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு 2 கப் அளவுக்கு வறுத்த சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி மூடி தம்மில் வச்சுடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் உதிரி உதிரியாக சேமியா பிரியாணி ரெடி. இது கூடவே வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க.